ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம். வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை. இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க, நீங்களா செஞ்ச மாதிரி இல்லை. இப்போ பேசுகிறீங்க, இப்போ என்கிட்ட தேர்தல் நேரத்தில் என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க, என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க, மற்றும் பலர்லேயே வைப்பீங்க, மற்றும் பலர் மற்றவை அப்படின்னு. அது தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமாக மாறுவோம். பணம் இல்லை, வாக்கு கொடுத்து, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்கள் இவ்வளோ வாக்கை பெற்றதில்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. அதில் ஒரு 4-5 மாதம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. அது திரும்ப சொல்கிறது தான். சிவன் ஆட்டத்தை பார்த்துருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க இந்த தேர்தலில். வேற மாதிரி விதிகளை வகுத்து, இந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாற்றுவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா. அது சொல்லும்போது நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்கள் ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அதுக்கு அது வந்து அவர் சொல்கிறது சரியாக தானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்பீங்க. அதுவரை கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒன்று சொன்னால் நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க, நீங்களா செஞ்ச மாதிரி. முத இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒன்று முதலாக இங்கே உருவாக்குனது எங்கள் இனத்திலே எங்கள் தலைவர் தான். போரில் பிள்ளைகளை எல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்கள் தலைவர் தான். அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட, பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவனம்னு சொன்னோம். திருப்பி இப்போ நிதிநிலை அறிக்கையில் அன்பு சோலைங்கிறீங்க. இவ்வளோ காலமாக நீங்கள் இதெல்லாம் என்ன பண்ணீங்க? திடீர்னு தமிழில் அரசாணைப்பீங்க, திடீர்னு சொல்லுவீங்க. அதனால் நீங்களாம் யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதனால் கொஞ்சம் காத்திருக்கணும்.